ஹாய். நான் வந்து 96 கேஜி இருந்தேன். அப்புறம் வந்து அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு 3 மந்த்ஸில் ஒரு 79 கேஜிக்கு வந்தேன். அது வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸ் அண்ட் டயட்டிஷியன் அட்வைஸோடு தான் வந்தேன். ஆனால் பார்க்குறவங்கலாம் என்ன எனக்கு வெயிட் குறைச்சா நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் குறைச்சேன். என்னோடய நல்லதுக்காக இன் ஃப்யூச்சரில் வந்து எனி ப்ராப்ளம் லைக் நீ பெயின் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரெடியூஸ்டு. பட் பார்க்குறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் குறைஞ்சிருக்கு, தெரிஞ்சு குறைஞ்சிருக்கா, தெரியாமல் குறைஞ்சிருக்கா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து டயபெட்டிஸ் தான் அப்படின்னாங்க. டயபெட்டிஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணேன். அதனால் யாரும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அபவ் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருந்ததுனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அது வித் தி ஹெல்ப் ஆஃப் ஒரு டயட்டிஷியன் ஆர் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. நான் மெயினாக பண்ணது வந்து என்னென்னா, ஸ்நாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். ஆயில் ஃபுட்ஸை இமீடியட்டாக கட் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிட்டேன். டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி பழக்கத்தை கொண்டு வந்துட்டேன். மார்னிங் வந்து அதே மாதிரி ஐ ரெடியூஸ்டு மை இன்டேக். லைக் இஃப் ஐ டேக் இட்லினா கூட அதை வந்து 5 இட்லி சாப்பிட்றேன்னா அதை வந்து 4 ஆக்குனேன், 3 ஆக்குனேன், அந்த மாதிரி. ஐ டேக் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் லைக் வாட்டர். wherever I go I will take if there is any chance juice without sugar. அண்ட் காஃபியில் வந்து எஸ்பெஷலி வந்து 2 நேரம் காஃபி சாப்பிடுவேன். சுகரே கம்ப்ளீட்டாக போடுறதே கிடையாது. அது வந்து பழகிடுச்சு, நல்லாவும் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை இதாக சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்லா வெயிட் லாஸ் இருக்கும். சுகர் வந்து ஒரு பெரிய கல்ப்ரிட். அந்த ஒயிட் சுகர் அது சாப்பிடாதீங்க. சுகர் இன் எனி ஃபார்ம் புட் அ வெயிட். ஸோ அதனால் வெயிட் லாஸ்க்கு வந்து இதுதான் மெயின் இது. அப்புறம் வந்து சின்ன சின்ன பிளாங்க் எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து யூடியூப்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்து பண்ணலாம். நிறைய பேர் கேட்டாங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? ரொம்ப ஹெவியாலாம் ஒன்றும் பண்ணலை. வென்எவர் டைம் பெர்மிட்ஸ்னால் நான் ஒரு வாக் போனேன்னா 30 மினிட்ஸ் நல்லா விக்ரஸாக பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி வாக்கிங்கை விட்டுருவேன். காலையில் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். 20 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும், மைண்டு நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அபவ் ஆல் வந்து வேறு எந்த இதுவும் ஒரு சின்ன சின்ன ஸ்னீசிங், ஒரு குளிர் பட்டுன்னு ஒரு தலைவலி வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்னது கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்ப்பீங்க, வரவே வராது. அதனால் ஃபுட்டு வந்து ப்ரோட்டீன் ரிச் அண்ட் வெஜிடபிள்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபுட்டை பார்த்து சாப்பிட்ணும். வேறு எந்த இதுவும் பிரமாதமாக நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ், ஆயிலி சப்ஸ்டன்ஸை நிப்பாட்டிட்டிங்கனாலே போதும். நல்லா வெயிட் குறைஞ்சி ஒன்று போல் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெல்லி ஃபேட்டுக்கு யூ ஹாவ் டு டூ சம் பிளாங்க் எக்ஸசைஸ். திஸ் இஸ் அ சீக்ரெட்னு சொல்லலாம் நான் ரெடியூஸ் பண்ணதுக்கு. நிறைய பேர் அதை வந்து எப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இதை வீடியோவாக போட்டேன். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே.